இந்த பொல்லாத காலத்தில் இன்னைக்கு நிறைய பேர் கடைசி காலம் மணவாட்டி, கடைசி காலம் மணவாட்டி. இன்னைக்கு நான் பார்க்கிறேன் பெந்தகோஸ்தக்காரன் சொல்றான் இது கடைசி காலம், நாங்க தான் மணவாட்டி, நம்ம எல்லாம் மணவாட்டி ஆகணும் அப்படின்னு பெந்தகோஸ்தக்காரன் சொல்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி அவனுக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இது கிருபையின் காலம், இந்த கிருபையின் காலத்தில் தேவன் நம்மை கைவிட மாட்டார், தேவன் எந்த அழிவுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்கின்ற கொள்கை பெந்தகோஸ்தக்காரன் இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றான், நான் கன்வென்ஷன் போஸ்டர் பார்க்கிறேன், கன்வென்ஷன் கைப்பிரதி பார்க்கிறேன், அதில் இது கடைசி காலம் அப்படின்னு போடுறான். சபையில பிரசங்கத்தை கேட்கிறேன், அதுல கடைசி காலம்னு நோட் பண்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி இந்த கடைசி காலம் என்கிற செய்தி இவனுக்குள் வந்தது என்று சொன்னால், தேவன் அத்தனை பேருக்கும் அதை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எப்படி காயினுக்கும் ஆபேலுக்கும் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினாரோ அதுபோல பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். இது கடைசி காலம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆனா எல்லாருக்கும் தெரியும் கடைசி காலம் மனவாட்டி ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டேன், என்ன? மனம் திரும்ப மாட்டேன். நான் நினைப்பது எனக்கு சரி. அப்புறம் எப்படி உனக்கு நன்மை உண்டாகும்? ஏங்க, உண்ண உணவும் உருக்க உடையும் இருக்க இடமும் கிடைச்சா அது நன்மை அல்ல, அது உன்னுடைய பிரயாசம். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உண்ண உணவு கிடைச்சா போதும், இருக்க இருப்பிடம் கிடைச்சா போதும், உடுத்த